எல்லோருக்கும் வணக்கம். ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிற டைட்டிலில் இன்றைக்கி உங்களுக்கு 2 கதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதை வந்து 2 காக்காக்களை பற்றி. 2 காகம் வந்து அது ஒரு மழைக்காலனால பயங்கர மழையில் சிக்கிட்டு அதுகளுக்கு கூடு இல்லாமல் அங்கே இங்கேயும் அலைப்பாஞ்சிட்ருக்கு. இதை பார்த்த குருவி வந்து பரிதாபப்பட்டு தன்னோட கூட்டுக்குள்ளே வர சொல்லுது. வந்து அதுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து அடுத்த நாள் வந்து குருவி எப்பவும் போல் தன்னோட இறை தேட போயிட்டுருக்கு. போகும்போது இந்த காகங்களை 2 பேரையும் பக்கத்தில் கூப்பிட்டுட்டு, இங்கே பாருங்கள் மழையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் போய் இப்போ வந்து சரியான நேரம் போய் கூடு கட்டி உங்களுக்கான ஒரு வீட்டை அமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த காகங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 பேர் அந்த கூடுக்குள்ளே போயிட்டு அதை கதவை சாத்திட்டு உட்காந்துருதுங்க. இந்த குருவியும் வந்து இறை தேட போயிடுது. இந்த கூண்டுக்குள்ளே போன இந்த 2 காகங்களும் வந்து பேசிக்குது. குருவி எப்படி வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும், அதுக்குள்ளே குருவி வரும்போது நம்ம அடித்து துரத்தி விட்டுறலாம், இந்த கூட்டை வந்து நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேசிக்குது. குருவியும் அதே போல் தன்னோட இறையெல்லாம் தேடி சாயங்காலம் வந்து அந்த கூடை வந்து பார்க்கும்போது இந்த காகங்களை 2 அதை வந்து வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்குது. அந்த கூட்டுக்குள்ளேயே விடாமல் அடித்து துரத்தி வெளியில் விட்டுறது. இந்த குருவி ரொம்ப சோகமாக அதை வந்து மழையில் வந்து நனைஞ்சிட்டே வருது. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற மரத்துக்கு ரொம்ப பரிதாபப்பட்டு மரம் சொல்லும் குருவிகிட்ட, குருவியே நீ சங்கடப்படாத, அது வந்து ஒரு இலவம் பஞ்சு மரம், அதனால் வந்து உனக்கு தேவையான பஞ்செல்லாம் நானே தர்றேன், நீ வந்து ஒரு அழகான கூடு கட்டிக்கோ, பஞ்செல்லாம் வச்சு நீ வந்து ஒரு கூடு கட்டும்போது உனக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும், அதே போல் மழை வந்தாலும் அதிக பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரின்னு சொல்லி அந்த மரம் கொடுத்த எல்லா பஞ்செல்லாம் எடுத்து ஒரு அழகான ஒரு கூடு கட்டிக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த காகங்கள் 2 பேரும் அந்த வழியாக போகும்போது இந்த குருவி கட்டியிருக்கிற அந்த வீட்டை பார்த்தோன்னே இதுக்கு வந்து ரொம்ப பேராசை, எப்படியாச்சும் இது நம்மளுக்கு வேணும், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது 2 பேசிட்டு மறுபடியும் குருவியோட சண்டைக்கு போகுது. சண்டைக்கு போய் அதை வந்து நீ எப்படி உன்னை ஃபஸ்ட்டு கட்டின வீடு தானே, அந்த பழைய வீட்டுக்கு நீ போய்க்கோ, இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது, இது எங்களுக்கு வேணும் அப்படிங்குது. குருவி கொடுக்காம ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணிட்டு கூட ஒரு கட்டத்தில் காகங்கள் 2 அடித்து துரத்தி வெளியில் விட்டுருது. குருவி வேறு வழி இல்லாமல் அதோட பழைய கூட்டுக்கு போயிடுது. இப்போ என்னென்னா இங்கே வந்து தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாள் இப்படி மழை தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு. வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து இதோட புதுசாக கட்டுச்சில காகம் வந்து குருவி புதுசாக கட்டின அந்த வீட்டை அந்த மழை வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. 2 காகங்களும் அந்த மழையில் சிக்கி அதுவும் செத்து போயிடுச்சு. இப்போது இந்த காகம் வந்து அமைதியாக அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டாலும் அந்த பழைய வீட்டில் இருந்திருந்தால் இதோட உயிர் போயிருக்காது. ஆனால் வந்து அதிக ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை அப்படிங்கிறதுனால ஆசை வந்து பேராசையை முடிஞ்சு கடைசியில் பேராசை வந்து அதோட 2 பேரோட உயிர் போருக்கு காரணமாயிருச்சு. இன்னொரு கதை பார்த்திங்கன்னா, ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அழகாக வந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி செய்துட்ருக்காரு. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனாலும் இந்த ராஜாவுக்கு வந்து எப்போவுமே ஒரே துன்பம் துக்கம், அந்த ராஜாவுக்கு சந்தோஷமே இல்லை. ராஜாவும் பல என்னென்னமோ செய்து பார்க்குறாரு, அவருக்கு வந்து நிம்மதியே இல்லாமல் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுக்கு போயிட்டார். வேறு வழி இல்லாமல் அந்த ஊருக்கு வந்து ஒரு துறவி வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த ராஜா போய் துறவியை பார்க்குறாரு. துறவிகிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து துன்பம் அதிகமாக இருக்குது, எனக்கு நிம்மதியாக தூங்கக்கூட முடியலைன்னு. அப்போ துறவி சொல்லுவார், உன்னோட ஆட்சி எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த ராஜா வந்து பதில் துறவிகிட்ட சொல்கிறாரு. அப்போ துறவி சொல்லுவார், சரி நீ ஒன்று பண்ணு, உன்னோட அரண்மனை எனக்கு தந்துரு அப்படின்னு. துறவி கேட்ட உடனே இந்த ராஜாவும் எந்த தயக்கம் இல்லாமல் உடனே சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி துறவிகிட்ட தன்னோட அரண்மனையை கொடுக்குறாப்படி. அப்புறம் இப்போ துறவி கேட்குறாங்க, நீ என்கிட்ட அரண்மனை தந்துட்ட, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவ அப்படின்னா, ஏதாச்சும் கிடைக்கிற வேலை செய்து நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன்னு. அப்போ துறவி சொல்லுவார், நீ எங்கேயோ போய் வேலை செய்கிறத விட எனக்கு கீழே நீ வேலை செய், நீ ஒரு பிரதிநிதியாக இருந்து என்னோடய வேலைகள்லாம் பார்த்து கணக்கு வழக்கெல்லாம் நீ பார்த்து இங்கேயே இருந்துக்கோ, எப்போமாச்சும் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வந்து உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு துறவி போயிடுறாரு. ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த துறவி அரண்மனைக்கு வர்றாப்படி. உடனே வந்து சகல மரியாதையும் இந்த ஃபஸ்ட்டு இருந்த ராஜா எல்லாம் வந்து மரியாதை எல்லாம் கொடுத்து அவங்கள வரவேற்று தன்னோட ஓலைச்சுவடியில் கணக்கு வழக்கெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அப்போ வந்து துறவி மறுபடியும் ராஜாக்கிட்ட கேட்குறாப்படி, இப்போ நீ சந்தோஷமாக இருக்கேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. எதனால் உனக்கு இந்த சந்தோஷம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ராஜாவுக்கு சொல்ல தெரியல. உடனே துறவி எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குவார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னோட அரண்மனை, என்னோட மினிஸ்டர்ஸ், என்னோட நாட்டு மக்கள் அப்படின்னு என்னோட அப்படின்னு ஒரு தாட்ஸ் உனக்குள்ளே இருந்தனால உனக்கு வந்து ரொம்ப துக்கம் துன்பம், உன்னால் நிம்மதியாக தூங்க முடியல. ஆனால் இப்போ வந்து
நான் வந்து எனக்கு கீழே தான் நீ ஒர்க் பண்ணுறேங்கிற அந்த ஒரு இது உனக்கு தாட்ஸ் வந்துருச்சு. எனக்கு கீழே தான் நீ வேலை செய்கிற, அவரை வேற ஒருத்தர் தான் அதுக்கான முதலாளி, நான் வந்து தொழிலாளிங்கிற அந்த ஒரு சிந்தனை வந்த உடனே, என்னுடையதுங்கிற அந்த தாட்ஸ் போன உடனே இப்போ உனக்கு வந்து சந்தோஷம் கிடச்சிருச்சுன்னு அந்த ராஜாக்கிட்ட சொல்கிறாப்படி. அப்போ தான் ராஜாவுக்கு தன்னோட தவறு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ராஜா வந்து என்னோட அரண்மனை, என்னோட நாட்டு மக்கள், என்னோட அமைச்சர்கள் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் அவருக்கு என்னுடையதுன்னு தோண தோண பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகமாச்சு. அப்புறம் கடைசியில் துறவி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரண்மனையை நீயே வச்சிரு, இவ்வளோ நாள் என்னுடையதுன்னு ஒரு தாட்ஸ் எனக்கு இருந்துச்சு, இன்று முதல் அப்படி இல்லாமல் நார்மல் பர்சன் அங்கே வந்து அரண்மனை வேலை செய்கிற ஒரு ஆள் மாதிரி நீயும் இருந்து உன்னோட ஆட்சியை வந்து தொடர்ந்து செய்துட்டு வா. எப்போவுமே வந்து என்னுடையதுன்னு ஒரு தாட்ஸ் வரும்போது தான் அங்கே வந்து பிரச்சனைகளும் நமக்கு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நம்ம இருக்கோம். அதே போல் நம்ம மனிதர்களுக்கு எப்படி பிரச்சனைனா, நம்ம வந்து இருக்கிற வச்சு சந்தோஷம் இல்லாமல் ஊர்க்காருக்கும் அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காருக்கோ இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு வேண்டி நம்ம வந்து ஒரு பகட்டு ஒரு வாழ்க்கை, அவங்கள என்ன நினச்சிக்குவாங்களோ அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழணும், கடன் வாங்கினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறக்காக லோன் போடுறோம், இல்லை வந்து பெரிய கார் வாங்குகிறோம், பெங்களா வாங்குகிறோம். ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு நம்ம திருப்பி செலுத்த முடியாமல் ஜப்திங்கிற ஒரு இதில் வந்துடுது. பல பேர் வந்து அந்த கடனை அடைக்க முடியாமல் பல தற்கொலைகளும் மரணம் கூட அதனால தான் வருது. இப்போ நம்மளுக்கு இருக்கிறதா கொஞ்சம் இவ்வளோதான் சின்ன வீடு இருக்கா, அதை வந்து ஓகே, அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாம் நம்மளுக்கு போய் வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வண்டி 2 வீலர் இருக்குது, அது போகுது அப்படின்னு வாழாமல் இப்போ நம்ம வந்து இப்போ சமீபத்தில் ஒரு டாக்ஸ் கூட இருக்குது, ஈவன் பெக்கர், அதாவது ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட கார் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா யாருக்கு வேணாலும் கார் போய் வாங்கலாம். ஒன்ஸ் அப்பான டைமெல்லாம் காருங்கிறது ஒரு பெரிய விஷயம், இல்லை வந்து ஒரு வீடுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு பிச்சைக்காரன் கூட கார் வாங்குகிற நிலைமைக்கு ஏன் வந்திருக்கானா, உடனே போய் லோன் போட வேண்டியது, அதை வந்து அடைச்சிக்கலாங்கிற ஒரு இதில் நம்மளும் பே பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் வந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் சிலவங்க வந்து ப்ராப்பராக கட்டி அது வந்து அவங்க அப்படியே அனுபவிச்சுக்கிறாங்க. சிலவங்கனால வந்து பாதிக்கு மேலே அவங்களால போதிய வருமானம் இல்லாமல் அது வந்து திரும்ப கட்ட முடியாமல் லோன் வந்து அதிகமாகி அந்த பேங்க்கார் வந்து ஜப்தி பண்ணுறதோ இல்லை வந்து காரோ பைக்கோ அவங்க வந்து சீஸ் பண்ணிட்டு போகிறதும் பல இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால் நம்மளுக்கு எது இருக்கோ, எது கடவுள் கொடுத்துருக்காரோ அதை வச்சு சந்தோஷப்படுவோம். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வேண்டி அடுத்தவங்க முன்னாடி நம்ம வாழணும், இல்லை அடுத்தவங்க முன்னாடி ஷைன் பண்ணணும். அடுத்தவங்க வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் எவனுமே வந்து நிற்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற துன்பம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷம் நம்ம தான் அனுபவிக்கணும். சந்தோஷங்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனால் துன்பங்கிறது அது நீண்ட காலம். அந்த வலி வேதனை எல்லாமே நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். ஆனால் இப்போ கார் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு 4 நாள் இல்லை அதிகபட்சம் 1 மாதம் நம்ம வந்து எல்லோரும் முன்னாடி ஷோ காட்டுறதுக்கு வேண்டி ஓட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து அது 3ஓட நாளாச்சு, பக்கத்து வீட்டுக்காரனும் வாங்கியிருப்பா, இல்லை பின்னாடி வீட்டுக்காரனும் வாங்கியிருப்பா, அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்மளுக்கு கூட அது வந்து ஒரு பழைய கார் மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் அதுக்கு லோன் கட்டி ஒவ்வொரு மாதம் வந்து அந்த பணத்தை கட்டும்போது தான் அந்த பணத்தை எப்படி நம்ம வந்து சரி பண்ணி எப்படி கட்டணுங்கிற அந்த வலியும் வேதனையும் நம்மளுக்கு தான். அதனால் அடுத்தவங்களுக்கு வேண்டி வாழாமல் நம்மளுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேர சந்தோஷத்துக்கு வேண்டி தேவையில்லாத வேதனைகளும் கஷ்டங்களும் நம்ம வந்து இழுத்துட்டு நம்ம வாழ்க்கையில் வர வேண்டாம். பல இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு வந்து வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு பரிதாபப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ளே சில பெண்களையும் ஆண்களையும் நம்ம சேர்த்திக்குவோம். அது வந்து பிற்பாடு வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையே கட்டுறதுக்கு பல இடங்களில் அதுதான் காரணம். அந்த வேலைக்காரி வந்து ஒரு கட்டத்தில் எஜமானியாகவோ இல்லை வந்து அந்த வேலைக்காரன் வந்து அந்த வீட்டுக்கு முதலாளியாகவோ மன வாழ்க்கையை கூட பல இடங்களில் வந்து பல குடும்பங்களே நாசமாக கூட போயிருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து இப்போ எந்த விஷயம் செய்தாலுமே எல்லாம் வந்து அந்த ரிசல்ட் வந்து 100% வந்து சந்தோஷந்தான் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தவங்க பொருளோ இல்லை வந்து அடுத்தவங்க வாழ்க்கையோ இல்லை வந்து நீங்கள் எந்த ஆனாலும் நகைப்பன இல்லை எது ஆனாலும் அடுத்தவங்களோடது நம்ம அபகரிக்கும் போது கட்டாயம் இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்கு ஆனாலும் நம்மளுக்கு துன்பம் வந்து அது துரத்திட்டே தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கலாம். டிசைர் இஸ் த காஸ் ஆஃப் சஃபரிங். நம்மளோட துன்பத்துக்கு காரணமே நம்மளோட ஆசையும் பேராசையும் தான். நன்றி, வணக்கம்.